ஏன் கிளாஸ் கட் பண்ணணும்? கட்டுக்கிட்டு நீங்க இது பாருங்கம்மா, எந்த பசங்களுமே சும்மா கிளாஸ கட் அடிக்கிறது இல்ல. எந்த கிளாஸ் போர் அடிக்குதோ அந்த கிளாஸ் தான் கட் அடிப்பாங்க. போர் அடிக்காம கிளாஸ் நடத்துறது உங்க பொறுப்பு. நான் கூட டீச்சரா இருந்தவ தான். உங்க லெவலுக்கு இல்லைனாலும் ஏதோ ஸ்கூல் லெவலுக்கு ஹெட் மிஸ்டர்ஸா இருந்து ரிட்டையர்ட் ஆனவ. ஏன் கிளாஸை யாருமே கட் அடிச்சது இல்லம்மா? தூள். ஏன் தெரியுமா? நம்ம கிட்ட படிக்கிற பிள்ளைங்களை முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட அன்பு காட்டணும், அரவணைக்கணும். பக்குவமா சொல்லி கொடுத்தோம்னா மக்கு பிள்ளைக்கும் புரியும். பெரியவங்க குருவைத்தான் தெய்வம்னு சொல்லியிருக்காங்க. பசங்க தெய்வமா நினைக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். நீங்க தலைக்கு சாயம் பூசுனீங்கன்னா அவங்க உதட்டுக்கு சாயம் பூசுவாங்க. நீங்க அக்கில் தெரியுற மாதிரி ஜாக்கெட் போட்டீங்கன்னா அவங்க தொப்புள் தெரியுற மாதிரி சேலை கட்டுவாங்க. நீங்க தொப்புள் தெரியுற மாதிரி சேலை கட்டினீங்கன்னா அவங்க தொட தெரியுற மாதிரி தான் ட்ரெஸ் போடுவாங்க. படிக்கிறவங்களை விட பாடம் சொல்லி கொடுக்கறவங்க தான் கவனமா இருக்கணும். இன்னமே இந்த மாதிரி பைசா பிரயோஜனம் இல்லாத விஷயத்துக்கெல்லாம் அர்ஜென்ட்டாவா ஆர்டினரியாவா